ஆண்டுகளுக்கு பிறகு தலைநகரில் தாமரை ஆட்சி. தலைநகர் டெல்லியில அசைக்க முடியாத சக்தியா இருந்த ஆம் ஆத்மியை வீழ்த்தி 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி அமைச்சிருக்கு பாஜக. டெல்லியில தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிச்சிருக்கு பாஜக. ஆம் ஆத்மியோட முக்கிய தலைவர்களான அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா உள்ளிட்டோர் தேர்தலில் தோல்வியை சந்திச்சிருக்கிறது ஆம் ஆத்மியின் அடிப்படையையே அசைத்து பார்க்கும் விதமா அமைஞ்சிருக்கு. காங்கிரஸ் தொடர்ந்து 3வது முறையா இந்த தேர்தலையும் ஒரு தொகுதியை கூட கைப்பற்றல. என்னதான் டெல்லியில பாஜக ஆட்சி அமைச்சாலும் பாஜகவுக்கும் ஆம் ஆத்மிக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் 3% கூட இல்லாததையும் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த நிலையில ஆம் ஆத்மியின் தோல்விக்கான காரணங்களையும் ஆராய வேண்டியிருக்கு. 27 ஆண்டுகளுக்கு பிறகு தலைநகரை கைப்பற்றிய பாஜக ஆம் ஆத்மியை அசைத்து பார்த்ததா டெல்லி தேர்தல்? இந்தியா கூட்டணியாக தேர்தலை சந்தித்திருந்தால் டெல்லியில் பாஜக வெற்றியை தவிர்த்திருக்க முடியுமா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி தேசிய அளவில் பெரும் பேசுபொருளாகி இருக்கு. 70 தொகுதிகளை கொண்ட டெல்லியில பெரும்பான்மைக்கு 36 இடங்கள் தேவை என்ற நிலையில 48 தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சி அமைச்சிருக்கு பாஜக. தொடர்ந்து 3 முறை டெல்லியை ஆட்சி செய்த ஆம் ஆத்மி 22 தொகுதிகளை மட்டுமே பெற்று ஆட்சியை தக்க வைக்கும் வாய்ப்பை இழந்திருக்கு. ஆம் ஆத்மியின் முகமாயிருந்த அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா, சத்யேந்தர் ஜெயின் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இந்த தேர்தலில் தோல்வியை சந்திச்சிருக்கிறது ஆம் ஆத்மிக்கு பெரும் பின்னடைவா அமைஞ்சிருக்கு. பாஜக ஆட்சி அமைத்தாலும் பாஜக மற்றும் ஆம் ஆத்மி இடையிலான வாக்கு வித்தியாசம் 3% குறைவாவே இருக்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. டெல்லியில தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வரும் காங்கிரஸ் இந்த தேர்தலையும் ஒரு தொகுதியை கூட கைப்பற்றல. கடந்த 3 டெல்லி சட்டமன்ற தேர்தலையும் காங்கிரஸ் ஒரு தொகுதியை கூட கைப்பற்றாதது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் கடந்த சட்டமன்ற தேர்தலை விட இந்த தேர்தலில் காங்கிரசின் வாக்கு சதவிகிதம் அதிகரிச்சிருக்கிறத கவனிக்க வேண்டியிருக்கு. ஊழல் ஒழிப்பை பிரதானமா முன்வச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த ஆம் ஆத்மி அதே ஊழல் குற்றச்சாட்டுகளால இப்போ ஆட்சியை இழந்திருக்கிறதா பார்க்கப்படுது. புதிய மதுபான கொள்கை முறைகேடு புகார்ல அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா, சத்யேந்தர் ஜெயின் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டது, முதலமைச்சர் மாற்றப்பட்டது உள்ளிட்ட விஷயங்கள் தேர்தலில் எதிரொலிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஆம் ஆத்மி கட்சியின் முன்னணி தலைவர்கள் சிலரது மேலையும் முறைகேடு குற்றச்சாட்டுகள் இருக்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஆட்சிக்கு எதிரான மனநிலையும் பாஜக வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. நிர்வாக ரீதியாகவும் ஆம் ஆத்மி மேல பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. அதே போல கெஜ்ரிவால் கையில் எடுத்த பார்ஷியல் இந்துத்துவ அரசியல் ஆம் ஆத்மிக்கு கை கொடுக்கல அப்படிங்கிற வாதமும் முன்வைக்கப்படுது. ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் இந்தியா கூட்டணியா தேர்தலை சந்திச்சு இருந்தா ஆம் ஆத்மி ஆட்சியை தக்க வைத்திருக்கலாம் அப்படிங்கிற கருத்தும் முன்வைக்கப்படுது. கிட்டத்தட்ட 14 தொகுதிகளில் ஆம் ஆத்மி காங்கிரஸோட வாக்குகளை இணைச்சா பாஜக வெற்றியை தவிர்த்திருக்கலாங்கிற கணக்குகளும் முன்வைக்கப்படுது. 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் ஆட்சியை கைப்பற்றி இருக்கு பாஜக. பாஜகவின் வெற்றிக்கு ஆம் ஆத்மியின் பின்னடைவு முக்கியமானதா பார்க்கப்பட்டாலும் ஆம் ஆத்மிக்கு எதிராக சில வியூகங்களை கையாண்டிருக்கு பாஜக. ஊழலுக்கு எதிரான கட்சியா முன்னிறுத்தி கொண்ட ஆம் ஆத்மியை தொடர்ந்து ஊழல் கட்சியா குற்றம் சாட்டுச்சு பாஜக. இந்த நிலையில முறைகேட்டு புகார்ல அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டது உள்ளிட்ட நிகழ்வுகள் பாஜகவின் கருத்துக்கு வலு சேர்த்த நிலையில அது ஆம் ஆத்மியின் இமேஜுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்துச்சு. அதே போல அரவிந்த் கெஜ்ரிவாலின் வீடு கட்டுமானத்துல முறைகேடு நடந்ததா எழுந்த குற்றச்சாட்டும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்ல வருமான வரிக்கான உச்ச வரம்பை 12 லட்சமா அதிகரிச்சதும் டெல்லி தேர்தலில் எதிரொலிச்சதா சொல்லப்படுது. மற்ற மாநிலங்கள்ல ஆம் ஆத்மியால காங்கிரசுக்கு ஏற்பட்ட பாதிப்பு இந்த தேர்தலில் காங்கிரஸால ஆம் ஆத்மிக்கு ஏற்பட்டிருக்குன்னும் வாக்கு பிரிப்பை மையப்படுத்தி கருத்துகள் முன்வைக்கப்பட்டுச்சு. தலைநகரை பாஜக கைப்பற்ற ஆம் ஆத்மி மீதான அதிருப்தியும் அதை பாஜக முறையா பயன்படுத்தி கொண்டதும் தான் காரணம்னு பார்வை முன்வைக்கப்படுது. ஆம் ஆத்மியை தேசிய கட்சியா உருவாக்க முயற்சிகளை எடுத்த கெஜ்ரிவாலுக்கு டெல்லியில முடிவுகள் பெரும் பின்னடைவா பார்க்கப்படுது.